லலித கலா அகாடமி இருக்குல்ல, சென்னையில. ஆமா. அது ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். ஆமாமா. ரொம்ப ஃபேமஸ் எக்ஸிபிஷன்ஸ்க்கெல்லாம். அதாவது பிரபலமானவங்களுக்கு தான் அந்த இடத்த குடுப்பாங்க, ஆர்டிஸ்ட்டுக்கு. அ அதில கூட நம்ம 2, 3 போய் பார்த்துருக்கோம். கரெக்ட். இப்போ வந்து நம்ம பிரியமான பையன் ஒருத்தன், அவன் வந்து பிரபலமாயிட்டான். அவனோட எக்ஸிபிஷன அன்னைக்கு பார்க்கறதுக்கு போனோம். ரொம்ப அழகா இருந்தது எல்லாமே. அ இப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது, எனக்கு ஒரு சின்ன படம் தான் அது. அத பார்த்தோன்னே மனசு அப்படியே கொதிச்சிருச்சு. அந்த பையன் எப்படின்னா, இந்த ஒரு சட்டி இருக்கு. அத வந்து அப்படியே தூக்கி அவன் மூஞ்சியே தெரியல. தெரியலாமா. அ அத அந்த கடைசி பருக்க அவன் வாய்க்குள்ள போணும் அப்படிங்கிற மாரி அவன் அவன் அந்த சித்தரிச்சிருந்தான். எனக்கு அது தாங்கவே அது முடியல. மட்டும் இல்லாம, அ, மார்க்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அ. 1989ல பண்ணிச்சான். காலேஜ்ல இருக்கும்போது. பாருங்களேன். ஒரு நல்ல டேலண்ட் வந்து அப்பயிலேருந்தே அந்த டேலண்ட் வந்து வளர்ந்து வருது. இது சொல்லும்போது, இப்ப அ. நம்ம காசாவ பத்தி தெரிஞ்சோம். அததான் நினைச்சுக்கிட்டேன் நானு. அந்த காசாவுல எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, அ பணக்காரவங்கள ஏழையா பசி வந்துருச்சுன்னா, பத்தும் பறந்து போகுங்கிற மாரி, அங்க அப்படியே புள்ளைங்க பரிதாபமா அந்த சட்டிய தூக்கிட்டு தூக்கிட்டு நிக்கும்போது, இந்த ஃபோட்டோவையும் அதையும் நானு அப்படியே கனெக்ட் ஆமா. பண்ணிட்டேன்ப்பா. கரெக்ட் தான். ஆமா. ஏன்னா, ஒவ்வொரு ஆர்ட்டும் ஒரு டீப்பா நமக்குள்ளார ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும். ஒரு அதான் எமோஷன ரியல். கொண்டு ஆமா. வருது பாருங்க. ரியலா குட் ஆர்ட்ன்றது. ம், இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஜென் ஸ்டோரி ஞாபகம் வருது. ம். ஒரு ராஜா வந்து ரொம்ப அழகா ராஜ்யத்த வந்து ஆண்டுட்டு இருந்தார். ஆனா, அப்ப வந்து அவருக்கு ஒரு திருதிப்புல ஒரு நெனப்பு. ஏன் இவ்வளவு செல்வாக்கா இருக்கோம் நம்ம. இந்த மக்கள்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நன்றி உணர்வோடு இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்படின்ட்டு எல்லா செல்வாக்கையும் கட் பண்ணிட்டாரு மெதுவா. ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும். ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம். அ, இவ்வளோ எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா, ம். முன்னாடிலாம் ராஜா தான் வந்து அவருடைய கிரானரி அ அதுலேருந்து தான் அவருக்கு மக்களுக்கெல்லாம் வந்து இது சாப்பாட்டுக்கு அரிசி அரிசி. குடுப்பாரு. அ, இது என்னாச்சுன்னா, இத மூட சொல்லிட்டாரு. அ. இனிமே அவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து சாப்பாடு கிடையாது. அது மட்டும் இல்லாம தானியங்கள் எதுவும் குடுக்கக்கூடாது. குடுக்கக்கூடாது. அ, அதுவும் இல்லாம என்ன பண்றது? நிலத்தெல்லாம் இனிமே ஒருத்தரும் போய் உழுவவோ, ப சாகுபடி பண்ணவோ பண்ணக்கூடாது. கூடாது. அ. அப்படின்ட்டாரு. என்னடா பெரிய மோசடியா போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் பசி, வறுமை ஜாஸ்தியாகுது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு பெரிய ஞானி இருந்தார். ஜென் ஞானி. அவர்ட்ட போய் சொன்னாங்க. கவலைப்படாதீங்க நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணாரு, ராஜாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் கேட்டாரு. சரின்னு குடுத்தாங்க. ராஜாவும் சம்மதிச்சுட்டாரு. இவர் என்ன பண்ணாரு, அங்க போயிட்டு ராஜாவுக்கு முன்னாடி நின்னாரு. என்ன அப்படின்னாரு. கையில வந்து ஒரு பிச்சை ஓடா? பிச்சை ஓடு தான் அ, கையில. அத வச்சுட்டு நிக்கிறாரு. ம். இல்ல நீங்க தான் மக்களுக்கெல்லாம் தானியமெல்லாம் குடுக்குறதில்ல. வறுமையில வாடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு ஒரே ஒரு பருக்க குடுங்க. கொஞ்சமா குடுங்க நான் அப்படின்னு. ராஜா சொன்னார், சரி போய் கிரானரிய தொறந்து வந்து கொண்டாந்து தானியங்க போடு இவரு கேட்குறாரு அப்படின்னு சொன்னோனே, போய் கொண்டாந்து போட்டாங்க. போட்டா சட்டியில ஒண்ணுமே இல்ல. போட போட சட்டி காலியாவே இருக்கு. ம். ராஜாவுக்கு ஒரே ச பொத்தலா சந்தேகம். இருந்ததும். இல்ல ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ. நல்ல அழகான சட்டி அது. ம். ஒண்ணுமே நிக்க மாட்டேன்தே என்னன்னு சொல்லிட்டு கேட்டாராம். மக்கள மாரி இது. இந்த சட்டி வந்து மக்கள மாரி. நீ போடாட்டின்னா அங்க ஒண்ணும் இருக்காது. போட்டாலும் ஒண்ணும் இருக்காது. நீ என்ன மனசோட போடுறதோ அதான் முக்கியம். 1 ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து எதுக்காக நான் உன்ட்ட இத காமிக்கிறேன்னா, நீ மக்கள சந்தோஷமா வச்சிருந்தா தான், நீயும் சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப பாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட போறன்ட்டு. உன் கிரானைட்ல இருக்க தானியம்லாம் போயிடுச்சு. என்ன எங்க? பண்ண போற? எல்லாமே இதுக்குள்ளார போனது காணா போயிடுது. ஓகே, ஓகே, ஓகே. அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, "நான் என்ன பண்றதுன்னு?" கேட்டாராம். ஒண்ணும் இல்ல நீ மக்கள வந்து கவனிச்சுக்கணும். இப்ப போய் கிரானரிய தொறந்து பாரு அப்படின்னாராம். எல்லாம் ஃபுல்லா இருந்ததாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னைக்கு நம்ம மனசால வந்து குடுக்குறோமோ, அன்னைக்கு வந்து மக்கள்லாம் இது பிரெஞ்ச் ரெவல்யூஷனும் அதுதானே. மக்கள சரியா கவனிக்காததானே பெரிய ரெவல்யூஷன் ஆயி, அந்த அரசாங்கத்தையே ஒழிச்சுட்டாங்க. அது மாரி இது புரிய மாட்டேன்து மக்களுக்கு இப்ப. எஸ்பெஷலி இப்ப இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற ஒரு சண்டையில இது புரிய மாட்டேன்து. மக்கள நல்லா வச்சா தானே நீ அப்புறமேல இப்ப எவ்வளோ பேர் எத்தன பேர் கொல்றியோ, அத்தன ஹமாஸ் வெளிய வருவாங்க. இதுதான் உலகத்துல இருக்க ஒரு சாத்தியம். அதனால நம்ம வந்து மக்கள் நம்ம நம்ம நாட்ல
நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் அப்ப. அதுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அதே டைம்ல நமக்கு என்ன செய்ய முடியுமோ மத்தவங்களுக்கு அத செய்யணும். அதாவது ஆசைக்கோர் அளவு இல்லை. ம். அ அகிலத்த கூட கட்டி ஆண்டா கூட ஆசைக்கு அளவில்ல. கரெக்ட். ஆனா கடைசியில என்னன்னா, எல்லாம் யோசிக்குங்கால், பசியார உண்பதும், உறங்குவதுமாக தான் முடியும். கரெக்ட்டா. அதுதான் வாழ்க்கையோட பேசிக் தத்துவம் அதுதான். ஆமா. அ அது மட்டும் இல்லாம ஒரே கடைசியில முடிக்கும்போது ஒரே ஒரு சொல்லணும். தூங்குறவன எழுப்பலாம். தூங்குற மாதிரி. தூங்குற மாதிரி பிரிட்டெண்ட் பண்றவன எழுப்ப முடியுமா? முடியாது. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது உலகத்துல. இந்த வாரம் நீங்க யார் யாரு பிறந்த நாள கொண்டாடுறீங்களோ, திருமண நாள கொண்டாடுறீங்களோ, உங்க புள்ளைங்க பிறந்த நாள கொண்டாடுதுகளோ, திருமண நாள கொண்டாடுதுகளோ, உங்க வீட்ல விசேஷங்கள் நடக்குதோ, எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு நாங்க 2 பேரும் வேண்டுறோம், வாழ்த்துறோம். அதே மாரி நம்மள நெறைய பேர் உடம்பு நல்லா இல்லாம இருப்போம். தனிமையில வாடுவோம். மனசால காயப்பட்டுருப்போம். இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம், வேண்டுவோம். அவங்களுக்கு சக்தியும், பலனும் கிடைக்கும். அடுத்த வாரம் பார்ப்போமா? இந்த வாரம் பார்க்கலாமா?